தஞ்சையில் தெருவில் விளையாடிய 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். கரந்தை பூக்குளத்தில் 65 வயதான கணேசன் தனது வீடு அருகே தெருவில் விளையாடிய 10 வயது சிறுமியை வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லையில் ஈடுபட்டுள்ளார். சிறுமியின் அழுகையை கண்டு விசாரித்த பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். தமிழகத்தில் சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சமூகத்தை உருவாக்கிவிட்டு வெற்றி பெருமை பேசுவதுதான் அப்பா என தனக்குத்தானே கூறிக்கொள்பவரின் சாதனையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கோவை அருகே 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை அளித்த கட்டிட தொழிலாளி சிக்கினார். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டிக்கு கட்டிட தொழிலாளி நாச்சிமுத்து என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் மூதாட்டி கூச்சலிட்டதால் நாச்சிமுத்து அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் நாச்சிமுத்து பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களுக்கும் மூதாட்டிகளுக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லையில் 5 வயது சிறுமிக்கு 14 வயது சிறுவன் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் பக்கத்து வீட்டில் விளையாடச் சென்ற 5 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை வெளியில் அனுப்ப அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். பெரம்பலூர் அருகே மது போதைக்கு அடிமையான கணவரை மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோனேரிபாளையம் கிராமத்தில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த பெரியசாமி என்ற நபர் அண்மையில் மது போதையில் மனைவியிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது மனைவி தனது தந்தை மற்றும் தம்பி ஆகியோருடன் சேர்ந்து கம்பி மற்றும் மரக்கட்டையால் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பெரியசாமி உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் கொலைகள் அரங்கேறுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே அக்காவை கொலை செய்த தங்கை உட்பட 3 பேர் சிக்கினர். அகர சோழத்தரம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் உடன் பிறந்த தங்கை மற்றும் தங்கையின் 2 மகன்களால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட சரிதா மற்றும் அவரது 2 மகன்களும் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.